டைகரு நம்மள விட்டு தனியா டீ குடிக்கிறான் பாரு. டக்குனு வீசிட்டேன் பாரு. என்ன டைகர் ஆவேசமா வர மாதிரி இருக்கு? எப்பா ஒரு செம கேஸ் மாட்டி இருக்குப்பா. சரி என்ன சரி, இந்த கேஸை எடுத்து நீ ஃபீஸ வாங்கினா தான் ஆபீஸ்ல ஃபீஸ புடுங்காம இருப்பாங்க. 2 மாசம் ஆச்சு கரண்ட் பில் கட்டி. இந்த கேஸை எடுக்கிறோம், ஃபீஸ வாங்குறோம், நம்ம ஃபீஸ யாரும் புடுங்காம தடுக்கிறோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. டைகர் யா கூட்டிட்டு வா. இந்தாப்பா இந்த கேஸ் டீடைல் எல்லாம் இதுல இருக்கு, நீ பாத்துட்டே இரு, நான் போய் கிளையண்ட தள்ளிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ போ, கூட்டு வா, போயிட போறான். ஜஸ்டிஸ் இந்த கிளையண்ட் பா, இது உன் சென்னை ஃப்ரெண்ட் ராஜகோபால் அமைச்ச கேஸ்பா. நல்ல சிவில் கேஸ். இத ஒரு 3-4 வருஷம் இழுத்தன்னு வச்சுக்க, காபி டீ கரண்ட் பில்லு எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கலாம். விடு ஜஸ்டிஸ், பின்னிடலாம். ஏன்பா இவர்தான் கிளையண்ட். வணக்கம் சார். ஐயோ, என்ன பார்த்து எதுக்கு வணக்கம் வைக்கிறீங்க? நீங்க எனக்கு வேலை தரவரு. நிமிர்ந்து நில்லுங்க. சரிங்க சார். சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பொதுவா குடும்ப வீடு ஒண்ணு இருக்கு. தம்பி ஏதோ லோன் வாங்குறதுக்காக இவர் தம்பி பேருக்கு முழுசா வீட்டை மாத்தி எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப இவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு. தம்பி கிட்ட வீட்டை கொடுப்பான்னு கேட்டா, வீடு என் பேர்ல தான் இருக்கு, உனக்கு தரமாட்டேன்னு சொல்றான். ஏங்க, யாராச்சும் இப்படி பொது வீட்டை தம்பிக்கே எழுதி கொடுப்பாங்களா? இல்ல அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னு கேட்டான். தம்பி கேட்டு எப்படி சார் இல்லைன்னு சொல்றது, அதான் கொடுத்தேன். 1 வருஷத்துல என் பங்கை என்கிட்டயே திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னான். அதான் சார் எழுதி கொடுத்தேன். திருப்பி தந்தாரா? வரல. இல்ல சார். இப்ப என்ன செய்யறது? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பணம் தேவைப்படுது சார். என்னோட வீட்டை கூட நான் திரும்ப கேட்க மாட்டேன் சார். 80 லட்சம் ரூபாய் வீடுப்பா. நியாயமா பார்த்தா இவர் பங்குக்கு 40 லட்சம் ரூபாய் தரணும். கல்யாண செலவுக்கு வெறும் 10 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுங்க, வீட்டை நீயே வச்சுக்கன்னு சொல்றாப்ல. ஆனா தம்பிக்காரன் வீட்டை தரமாட்டேங்கிறான். அநியாயமா இருக்கே. ஆனா தர்மம் நம்ம பக்கம் இருக்குப்பா. ஆனா அதர்மம் அவங்க பக்கத்துல இருக்கு. வாய் மூடுற மச்சான். சும்மாறா. சண்டை போடாதீங்க. இங்க பாருங்க, இந்த 80 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு 50 வருஷம் கேஸ் நடக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க தம்பியோட வக்கீல் யாருன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட பேசி இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கலாம். திரும்பவும் செட்டில்மெண்டா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. உங்க தம்பியோட வக்கீல் யாருங்க? இவன் ஒருத்தன் எப்ப பாரு ஸ்லோ மோஷன்லயே பில்டப் கொடுத்துக்கணும். சார், அவன் தான் என் தம்பி, அது அவரோட வக்கீல். அதுதான் உங்க அண்ணனா? ஆமா சார். ஏதோ சங்கு ஊதுறானே. ஜஸ்டிஸ், இந்த கேஸை எடுக்கிறோம், ஜெயிச்சே தீர். சார், தம்பியோட வக்கீல் கிட்ட பேசி பார்க்கலாங்களா? வேணாம், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன சார் பண்றது? உங்க தம்பியோட மனசாட்சிய தட்டி பாப்போம். திறக்கலன்னா கடப்பாறையை விட்டு நோண்டுவோம். இவன் ஒருத்தன். யோ சும்மா இருங்க. உங்க அண்ணன் தம்பி கதைய கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க.
பிரச்சனை உனக்கு? என்னடா பிரச்சனை உனக்கு? வேண்டாம். வேணாம். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. போடா இங்க இருந்து. ஏன் நான் ஏன் போகணும்? உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. என் மூஞ்ச பார்க்க பிடிக்கலன்னா நீ போ, நான் இங்க தான் இருப்பேன். டேய் எந்திரிச்சு போடா. என்ன மிரட்டுற? இது என்ன உங்க ஸ்கூலா? நான் எங்க வேணா உட்காருவேன். என்ன முறைக்கிற குட்டி? இங்க பாரு, என்ன புட்டி கிட்டின அவ்வளவுதான் உனக்கு. என்ன பண்ணுவ? போடா பாயாசம். என்ன பாயாசம் சொன்ன? அவ்வளவுதான் உனக்கு. நீ புட்டின்னு சொன்னா நான் பாயாசம் சொல்லுவேன். வேணாம். போடா பாயாசம் பாயாசம். டேய் விடுடா விடுடா, என் பேக்க விடுடா. லேசாதானே கீழே விழுந்த, அதுக்கு ஏன் இப்படி சீன் போடுற? இரு இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ மாமா, எங்க மாமா இருக்க? சீக்கிரம் வா மாமா, இங்க ஒருத்தன் என்ன அடிச்சிட்டா மாமா. அடிக்கலாம் இல்ல, அவ்வளவுதான் கீழே விழுந்துட்டா. சீக்கிரம் வா மாமா. இரு, நீ இன்னைக்கு செத்த. ஹலோ அத்தை, எங்கத்தான் இருக்க? இங்க ஒருத்தி என்ன அடிக்க ஆள் செட் பண்றா. எங்க மாமா வரட்டும், உனக்கு இருக்கு. அதுக்குள்ள எங்க அத்தை வந்து என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க, நான் மந்திரம் போட்டுடுறேன். அப்பா, சொல்டா. என்ன திமிரு பாத்தீங்களா அவனுக்கு? அவன் திமிர் பிடிச்சு வந்தானடா. அப்பா, அவன் எதுக்கு ஆஜராகிறான்? அரசி, இந்த பிச்சைக்காரனுக்கு வேற யார் ஆஜராவா? இவன மாதிரி ஒருத்தன் தான் ஆஜராகணும். வேணும்னே நமக்கு எதிராக ஆஜராகிறான். அந்த அளவுக்குலாம் தைரியம் பத்தாதுடா அவனுக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் இது நம்ம கேஸ்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்டா. நம்மள டென்ஷன் பண்றான்ப்பா. டேய் ரிலாக்ஸ். அவன் தான்டா நம்மளை பார்த்து டென்ஷன் ஆகணும். நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற இப்போ? அதிகபட்சமா என்ன பண்ணிருப்பான்? பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலான்னு கிளைண்ட் சொல்லியிருப்பான். நம்மளை பார்த்த உடனே ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதான் இப்போ எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். வேண்டாம் வேண்டாம், நம்மளே ஒதுங்கி போனாலும் நம்மள தேடி வந்து வம்புக்கு இழுக்கிறான் பாவன். டேய், இது சாலிட் கேஸ்ரா. அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா, கேஸ் இல்லப்பா, எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எங்கேயாவது போய் தொலைறான்ல. அவன் எங்க போய் தொலைவான்? அவனும் லாயர் தானே, கோர்ட்டுக்கு தானே வந்தாகணும். அதுவும் இல்லாம லைஃப் லாங் நீ அவன் மூஞ்சில் முடிச்சுதான் ஆகணும். விடுறா, அவனுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. சாரிப்பா. எதுக்குடா சாரி? எல்லாமே என்னோட தப்பு தான். இன்னும் எத்தனை தடவை தான் இதுக்காக சாரி சொல்ல போற? இல்லப்பா, தப்பான ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அரசி, அதான் டைவர்ஸ் வாங்கியாச்சுல, அப்புறம் என்ன? அவனை பார்க்கும் போதுல நான் பண்ண தப்பு தான்ப்பா என் முன்னாடி வந்து நிக்குது. என் லைஃபே ஃபெயிலியர்னு எனக்கு தோணுதுப்பா. டேய், கீழே விழாம போறவங்க சக்சஸ்ஃபுல்லான ஆள் இல்ல. கீழே விழுந்ததும் எவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கிறானோ அவன் தான் சக்சஸ்ஃபுல்லான ஆள். ஓகே, ஜபர், அவனை திரும்பவும் கோர்ட்ல அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. சரிப்பா. தட்ஸ் குட். ஓகே, கிளம்பலாமா? போலாம். ஹாய், குட் மார்னிங் அங்கிள். மார்னிங் ராஜசேகர். எங்க அசோசியேஷன் பாட்டில காணோம்? ஹைகோர்ட்ல ஒரு அப்பீலுக்காக போயிருந்தேன். குட். அரசி, நீ ராஜ்கிட்ட பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். சீக்கிரம் வந்துடு. சரிப்பா. பாய். பை ராஜசேகர். சென்னை போனா ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாதா? சாரி, கொஞ்சம் பிஸி. அப்போ உன்னையும் டைவர்ஸ் பண்ண வேண்டியதான். ஹே, அதுக்கு முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணணும், அப்புறம் தான் டைவர்ஸ் பண்ண முடியும். சரியா? பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். எப்ப?
இந்த கேஸை முடிச்சிட்டு வந்துடுறேன். சாயந்தரம் அதை பத்தி பேசலாம். ம் ஓகே பாய். பாய். ஐயோ என்ன திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா. நீயா என்ன தங்கம், என்னாச்சு? ஏன் அழுவுற? என்ன அடிச்சிட்டா மாமா. யாரு? அடிக்கலாம் இல்ல, அவ பேக பிடிச்சி இழுத்தேன். அவளா கீழே வந்துட்டா, அவ்வளவுதான். மாமா என்ன புட்டின்னு கிண்டல் பண்ணா மாமா. செய்வீங்கடா நீங்க, செய்யக்கூடிய ஆள் தானே. நக்கல் பிடிச்சவங்கடானா நீங்க. அவதான் என்ன பாயாசம்னு சொன்னா. என்ன தங்கம், இவன் பட்ட பேர் பாயசமா? அவனாவே வாலண்டரா என்ட்ரி ஆகுறான். டேய், என்ன பாயசம்டா? பால் பாயசமா இல்ல பருப்பு பாயசமா? ஏடா உன் கூட ஒரு பாயச குண்டா இருக்குமே, எங்கடா அது? அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கா மாமா. அவங்க ஆன் த வேல இருக்காங்க. என்னது, அவன் வராளா? இத சொல்லவே இல்ல. ஏய், உங்க அத்தைக்கு போன் போட்டா நாங்க அப்படியே பயந்துருவோமா? ஏண்டா உங்க அத்தை என்ன பெரிய ரவுடியா? இங்க பாரு, உங்க அத்தையும் சேர்த்து கம்பத்துல கட்டி வச்சிருவேன். நான் ஒன்னும் பண்ணல அங்கிள். பொம்பளை பிள்ளைட்டே உரண்டை இழுக்கிறியா? என்ன குட்டி, என்ன பண்ணலாம் இவனை? வசமா மாட்டிக்கிட்டேனே. டேய் நடிக்காதடா. டேய் டேய் டேய், நீ யாரு, எப்பேற்பட்டவன், எப்படியெல்லாம் டிசைன் டிசைனா மூஞ்சிய மாத்துவன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப நான் பாரு, இன்னொரு தடவை நீ இனியா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுன அவ்வளவுதான், அவனை அந்தல சிந்தல் ஆயிருவேன். ஜாக்கிரதை. படத்தங்க போலாம். அடியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தலையில ஒரு கொலக்கட்டை வரும். உங்க அத்தை வருவாங்க, அதை காட்டி அதுல கொஞ்சம் தேங்காய் சர்க்கரையும் போட்டு சாப்பிட சொல்லு. சூப்பர் மாமா. டேய், என்னடா என்ன ஆச்சு? அழறத நிப்பாட்றா. தூரத்துல வண்டிய பாத்துட்டு அழறத ஸ்டார்ட் பண்றியா? என்ன ஆச்சு? என்ன கொட்டிட்டவங்க அத்தை. ஏண்டா யாரோ ஒருத்தவங்க கொட்டிட்டாங்கன்னு வந்து சொல்லி அழுவுற? அசிங்கமா இல்லையா உனக்கு? கண்ணை தொடச்சுக்கோ, என் தங்கம் இல்ல. எனக்கு வலிக்குது அத்தை. சரி சரி, யார் கொட்டினான்னு சொல்லு, மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அந்த இனியாவோட மாமா தப்பு தப்பா இங்கிலீஷ்ல பேசினார்ல, அவரு. ஓ, அவனா? அவன் எதுக்குடா உன்னை கொட்டினா? இனியா என்ன போட்டு கொடுத்து அந்த ஆள் என்ன கொட்டிட்டான் அத்தை. ச்சே, சரி விட்றா, பேசிக்கலாம். என்ன பாயாசம்னு சொல்லிட்டாங்க அத்தை. விட்றா, பாயாசம் நல்ல விஷயம் தானே. உங்களை பாயாசம் குண்டான்னு சொல்லிட்டாங்க அத்தை. என்ன சொன்னா? பாயாசம் குண்டான்னு சொல்லிட்டான். வேற என்ன சொன்னா? உங்க அத்தை என்ன பெரிய ரவுடியா, உங்க ரெண்டு பேரையும் கம்பத்துல கட்டி வச்சிருவேன்னு சொன்னான். இது வேறயா? ஆமா அத்தை. என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, உன்னை கேலியா பேசிட்டாங்க அத்தை. சரி, அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் அத்தை. ஏறுற வண்டியில. ஓகேவா, போலாமா? ஆ. உட்காரு, உட்காரு.
ராஜரத்னம், டு ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த கேஸ் முற்றிலுமாக ஜோடிக்கப்பட்ட ஒரு கேஸ். இந்த கேஸை ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னமே பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் யுவர் ஆனர். கொடுங்க. டு ப்ரொசீட். யுவர் ஆனர், செங்குந்தரோட பசங்க 2 பேர். பெரியவர் கணேசன், சின்னவர் சிதம்பரம் என்னோட கிளைண்ட். என்னோட கிளைண்ட் சிதம்பரத்துக்கு அண்ணன் கணேசன் குடும்ப வீட்டை முழு மனதோட எழுதி கொடுத்துட்டார். வீட்டுக்கு பதிலா அவரோட தோட்டத்தை எழுதி வாங்கிட்டார். அதை வாங்கி செலவு பண்ணி முடிச்சிட்டார். அண்ணனுக்கு தோட்டமும் தம்பிக்கு வீடும் செட்டில்மெண்ட் பேசி முடிச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு எனக்கும் அந்த வீட்டுல பங்கு வேணும்ட்டு அண்ணன் கணேசன் முறையிடுறாரு. வீடு முழுதும் என்னோட கிளைண்ட் சிதம்பரம் பேர்ல தான் இருக்கு. சட்டப்படி சிதம்பரம் தான் அந்த வீட்டோட சிங்கிள் ஓனர். அந்த வீட்டுக்கு 10 வருஷமா கட்டின கரண்ட் பில், வீட்டு தீர்வை எல்லாமே அவர் பேர்ல கட்டின ரசீதை சப்மிட் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். அந்த வீட்டு மேல எந்த உரிமையுமே இல்லாத கணேசன் அதுல பங்கு கேட்கறது சட்டப்படி தப்பு யுவர் ஆனர். பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் என் கட்சிக்கார சிதம்பரத்தை இந்த கோர்ட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க. அதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்பா பெர்ஃபெக்ட் பா. இதுக்கு மேல அவன் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சிவம், யூ ப்ரொசீட். எஸ் யுவர் ஆனர். உங்களுக்கு தோட்டம், தம்பிக்கு வீடுன்னு பிரிச்சுக்கிட்டது உண்மையா? ஆமா சார். தம்பி தோட்டத்தை என் பேருக்கு எழுதி வச்சது உண்மைதான். அதை வித்து பணம் முழுக்க அவனுக்கு தொழில் தொடங்க தான் நான் கொடுத்தேன். திரும்பவும் தொழிலில் பிரச்சனை, பேங்க்ல லோன் வாங்கணும்னு கேட்டப்ப நான் என்னோட வீட்டை எழுதி கொடுத்தேன். எல்லாமே அவனுக்காக கொடுத்தது தான். எனக்கு பாதியெல்லாம் வேண்டாம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். யுவர் ஆனர், கணேசன் ஏதேதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. அவரோட கதையை நீங்க நம்ப வேண்டாம் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நானும் இவர் சொன்னதை நம்பணும்னு சொல்லல. சிதம்பரம் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஐயா, நான் என்ன சொல்றேன்? பொறுங்க, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க போறது இல்லை. ஒரு கதை மட்டும் சொல்ல போறேன், அவ்வளவுதான். யுவர் ஆனர், ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு 15 வயசு, தம்பிக்கு 10 வயசா இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க. சாகிறப்ப அப்பா அண்ணனை கூப்பிட்டு, நீதாண்டா தம்பிக்கு தாயா தகப்பனா இருக்கணும்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. அண்ணன் தம்பிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு. அவரு தம்பியா பார்க்கல, தான் புள்ளையாதான் பார்த்தாரு. கடன் வாங்கி படிக்க வச்சாரு. தான் கல்யாணத்தை கோவில்ல சிம்பிளா பண்ண அண்ணன் தம்பி கல்யாணத்தை பெருசா பெரிய மண்டபம்லாம் எடுத்து திருவிழா மாதிரி நடத்தினாரு. தம்பியோட மாமனார் அவனுக்கு வேலை இல்லைன்னு குத்தலா பேசினதும் தோட்டத்தை வித்து தொழில ஆரம்பிச்சுக்கோன்னு கொடுத்தாரு. யுவர் ஆனர், ராஜரத்னம் உட்காருங்க. யுவர் ஆனர், தம்பிக்கு தொழில கஷ்டம் வந்தப்போ அண்ணன் அடமானமா வைக்க குடும்ப வீட்டையே கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த தம்பி வசதியா இருக்கான். தனக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சுக்காம
எல்லாத்தையுமே தன் தம்பிக்கு செலவழிச்ச அண்ணன் இப்ப கஷ்டத்துல இருக்காரு மை லார்ட். உங்களை பெத்த புள்ளையா நினைச்ச அண்ணனோட பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்கு ஒரு 10 லட்சம் உங்களால தர முடியல சிதம்பரம். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. எழுதுரு தம்பி. யுவர் ஆனர், கேஸ் முடிஞ்சு போச்சு. தீர்ப்பு அவங்களே சொல்லிட்டாங்களே. கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட்.